Next one is Bohr atom model. See the first point now. The work of Planck and Einstein showed that the energy of the electromagnetic radiation is quantized in unit of h mu. So Planck, Einstein வந்து என்ன சொல்றாங்க, the electromagnetic radiation ஓட எனர்ஜி வந்து நம்மளால குவான்டைஸ்ட்னா மெஷர் பண்ண முடியும். ஸோ எந்த யூனிட்லன்னா h muங்கிற யூனிட்ல நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஸோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீல்ஸ் போர் வந்து என்ன பண்றாரு, ஸோ நியூ ஆட்டம் மாடல் வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்றாரு. ஸோ இதோட அசம்ஷன்ஸ் தான் கீழே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான் இஸ் குவான்டைஸ்டு. ஸோ நம்ம ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து என்ன பண்ண முடியும், குவான்டைஸ்டுனா நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஸோ செகண்ட் பாயிண்ட், த எலக்ட்ரான் ரிவால்வ்ஸ் இன் த சர்க்குலர் ஆர்பிட். ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்ல வந்து ரிவால்வ் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ஆர்பிட் தான் வந்து என்ன சொல்றாங்க, ஸ்டேஷனரி ஆர்பிட். So third point, electron can revolve only in those orbit in which the angular momentum mvr of the electron must be equal to an integral multiple of h by 2 pi. So electron வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல வந்து ரிவால்வ் ஆகுதுன்னா, ஸோ அதோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து எப்படி இருக்கும், ஒரு இன்டெக்ரல் மல்டிபிளில் இருக்கும். அதாவது இந்த ஆங்குலர் மொமெண்டம்க்கு வந்து ஃபார்முலா வந்து மாஸ் இன்டூ வெலாசிட்டி. அதாவது ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்கிற எலக்ட்ரான் இவ்வளோ ஸ்பீடில் வந்து ரிவால்வ் ஆகுதுன்னா, ஸோ அதுதான் வந்து இவ்வளோ ஸ்பீடில் வந்து ரிவால்வ் ஆகுது, அதாவது ரொட்டேட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், மொமெண்டம்னு சொல்லுவோம். ஸோ ஆறுங்கிறது வந்து என்னென்னா பர்டிகுலர் ரேடியஸில் ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுது. ஸோ அதுதான் mvr வந்து சொல்லுவோம். ஸோ அதோட மல்டிபிள்ஸ் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப், ஸோ அதாவது ஒவ்வொரு ஆர்பிட், இங்கே என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஆர்பிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், அதாவது இன்டெக்ரல், அதாவது நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ அதுதான் இங்கே வந்து n. ஸோ அதோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து எப்படி இருக்கும், mvr equal to integral multiple of h by 2 pi. So as long as an electron revolves in that fixed stationary orbit, it does not lose its energy. ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்ல ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது ஸோ அது வந்து எந்தவித எனர்ஜி வந்து லூஸ் பண்ணாது. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. See the next one, when an electron jumps from the higher energy state to that lower energy state. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து ஒவ்வொரு எனர்ஜி லெவலாக வந்து போகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எனர்ஜி வந்து ஒரு எலக்ட்ரானுக்கு வந்து நம்ம கொடுத்தோம்னா அது வந்து என்னாகும், ஸோ அதோட லோயர் எனர்ஜி லெவல்லேருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி அது வந்து அப்போ ஹையர் எனர்ஜி லெவலில் வந்து அதை வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ திரும்ப வந்து அது என்ன பண்ணும், லோயர் எனர்ஜி லெவலுக்கு தான் வரதுக்காக ட்ரை பண்ணும். ஸோ அது வந்து என்ன பண்ணும், அதோட எனர்ஜி எக்ஸ்ட்ரா எனர்ஜியை வந்து லூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து அதோட லோயர் எனர்ஜி லெவலுக்கு வந்து வருது. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க, when an electron jumps from the higher energy state to that lower energy state. இப்போது ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போன எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும், அதோட எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து என்ன பண்ணும், ரேடியேஷன்ஸாக வெளில வந்து எமிட் பண்ணிவிட்டு அதோட லோயர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வந்து வருது. ஸோ அப்படி எமிட் பண்ணிட்டு வர எலக்ட்ரானோட ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், E2 - E1 = h mu. ஸோ இந்த E2ங்கிறது வந்து செகண்ட் எனர்ஜி லெவல், E1ங்கிறது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், ஈக்குவல் டு ஹச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், மியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ மியூஸ் ஈக்குவல் டு E2 - E1 டிவைடட் பை, ஸோ இந்த ஹச் வந்து ஆப்போசிட் சைடில் போயிடுது, ஸோ டிவைடட் பை h. So next, conversely, when switchable energy is supplied to the, so ஒரு எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணால் என்ன பண்ணும், எனர்ஜி லோயர் எனர்ஜி லெவல்லேருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகுது. ஸோ அப்ளைங் போர் பாஸ்டுலேட்ஸ் டு தி ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். ஸோ இந்த போர் மாடலை வந்து எதுக்கு அப்ளை பண்ணுறோம்னா, ஒரு ஹைட்ரஜன் மாதிரி இருக்கிற ஒரு ஆட்டம்க்கு மட்டும்தான் நம்மளால் அப்ளிகபிள் பண்ண முடியும். ஸோ ஹைட்ரஜன் மாதிரி இருக்கிற எலக்ட்ரான்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கிற ஸ்பீஷிஸ். ஸோ இப்போ ஹைட்ரஜனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், 1. ஸோ இப்போ ஹீலியமில் பார்த்தோம்னா எத்தனை இருக்கும், 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இப்போ He ப்ளஸ்னா என்ன அர்த்தம், அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளில போயிடுச்சு. ஸோ அப்போ அது என்னவா சேஞ்ச் ஆகும், He ப்ளஸ் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு Li2+, Liனா லித்தியம். ஸோ லித்தியமில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், அதோட அட்டாமிக் நம்பர் 3. ஸோ அப்போ 3 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அப்போ அதில் வந்து 2 எலக்ட்ரான் வெளில போயிடுச்சு. ஸோ அப்படின்னா அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம், Li2+. ஸோ இப்போ ரிமைனிங் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், லித்தியமில் 1 எலக்ட்ரான். ஸோ 2 எலக்ட்ரான் வெளில போயிடுச்சுன்னா ஸோ ரிமைனிங் 1 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அதுதான் Li2+ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ போர் மாடல் வந்து எதுக்கு அப்ளிகபிள்னா, ஒரு எலக்ட்ரான் இருக்கிற ஸ்பீஷிஸ்க்கு மட்டும்தான் போர் மாடல் அப்ளிகபிள். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாடலுக்கு நம்ம ரேடியஸ் எனர்ஜி அப்படி ரேடியஸ் அண்ட் எனர்ஜி ஆஃப் தி nth ஆர்பிட்.
ஸோ nth ஆர்பிட்டுக்கு வந்து ரேடியஸ் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ டெரைவ் பண்ணோன்னா ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ ரேடியஸ்க்கு வந்து என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது 0.529 n² டிவைடட் பை z. ஸோ என்னங்கிறது இங்கே வந்து இந்த ஆர்பிட், ஓகே, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n. ஸோ இது வந்து இசட்டுங்கிறது வந்து என்னென்னா அதோட அட்டாமிக் நம்பர், ஓகே. ஸோ இங்கே ஏங்கிறது ஆங்ஸ்ட்ராம் அதோட யூனிட். ஸோ அந்த மாதிரி என்னங்கிறது எனர்ஜி ஆஃப் தி nth ஆர்பிட். ஸோ அதுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைச்சிருக்குது ஸோ -13.6 டிவைடட் பை என்னங்கிறது அகைன் இங்கே வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், இசட்டுங்கிறது இங்கே வந்து அட்டாமிக் நம்பர், ஈவிங்கிறது எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம். ஸோ இது வந்து இதோட யூனிட். ஸோ இல்லைன்னா நம்ம இன்னொரு யூனிட்டை வச்சு சொல்லலாம், அது வந்து கிலோஜூல் பர் மோல். ஸோ அப்போ வந்து என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா -1312.8 by n². So z squared, either we are using this formula or this one. So kilojoule சொல்லும்போது நம்ம இந்த formula யூஸ் பண்றோம், electron volt சொல்லும்போது இந்த formula யூஸ் பண்றோம். So இதோட derivation no need here. So you will read this derivation in a 12th standard under the topic atomic physics, right? So just you need to memorize this formula alone. So based on this formula some problem is there, so you need to memorize these three equations. So next one is the limitation of the Bohr atom model. See the first point, the Bohr atom model is applicable to the species having one electron. So Bohr model வந்து இதோட limitation, இதோட drawbackலாம் வந்து என்னன்னா, so வந்து Bohr atom model ஒரு electron இருக்க ஸ்பீஷீஸ்க்கு மட்டும்தான் applicable ஆகுது. So அது வந்து first drawback. So second வந்து it was unable to explain the splitting of spectral lines in the presence of the magnetic field. நம்ம ஒரு எலக்ட்ரானை கொண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம்னா அது வந்து என்ன ஆகும், ஸ்ப்ளிட் ஆகி நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்ன்னு வந்து சொல்கிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு அந்த லைன் வந்து ஸ்ப்ளிட் ஆகுச்சுன்னா ஸோ அது வந்து என்னன்னு சொல்கிறோம், ஜீமன் எஃபெக்ட். ஸோ அதர்வைஸ் நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சு அது ஸ்பெக்ட்ரல் லைன் கிடச்சிதுன்னா அதை வந்து என்ன சொல்கிறோம், ஸ்டார்க் எஃபெக்ட். ஸோ இந்த ரெண்டு எஃபெக்ட் பற்றியுமே ஸோ வந்து போர் மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. So these two effects are very important, one mark question, right? So next third point, Bohr's theory was unable to explain why the electron is restricted to revolve around the nucleus in a fixed orbit. So ஏன் வந்து அந்த fixed orbitல revolve ஆயிட்டு இருக்கிற எலக்ட்ரான் வந்து அந்த particular angular momentum வந்து follow பண்ணுது. ஸோ அதை பற்றி Bohr மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இதெல்லாம் இதோட limitations of Bohr atom model. So next வந்து wave particle duality of matter. So wave ஒரு matter வந்து dual நேச்சராக இருக்குது, wave நேச்சராகவும் இருக்குது, particle நேச்சராகவும் இருக்குது. ஸோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் proposed that light has the dual nature. ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, லைட்டுக்கு வந்து dual நேச்சர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ போத் பார்ட்டிக்கல் அண்ட் தி வேவ். ஸோ டியூவல்னா ரெண்டு, ஸோ ரெண்டு நேச்சராக இருக்குது, ஒன்று வந்து பார்ட்டிக்கல் நேச்சர், இன்னொன்று வந்து வேவ் நேச்சராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்டை வந்து பேசிஸாக வச்சுட்டு ஸோ டி ப்ராக்லே வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ எப்படி ஒரு லைட்டுக்கு டியூவல் நேச்சர் இருக்குதுன்னு சொன்னாங்களோ எல்லா மேட்டருக்குமே வந்து டியூவல் கேரக்டர் வந்து இருக்குது. ஸோ அப்படின்னு வந்து டி ப்ராக்லே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் வந்து கம்பைன் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் வந்து வேவ் நேச்சராக இருக்கிற ஈக்குவேஷனையும் பார்ட்டிக்கல் நேச்சராக இருக்கிற ஈக்குவேஷனையும் வந்து இங்கே கம்பைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து என்னது, வேவ் நேச்சராக இருக்கிறது பிளாங்க்ஸ் குவாண்டம் ஹைபோதசிஸ். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஈஸ் ஈக்குவல் டு ஹச்மியூன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ எயின்ஸ்டைன் மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு என்ன ஈக்குவேஷன் ஃபைனலாக கிடைக்கும்னா ஈஸ் ஈக்குவல் டு mc². ஸோ இது வந்து பார்ட்டிக்கல் நேச்சராக இருக்கிற ஈக்குவேஷன். ஸோ இது வந்து பார்ட்டிக்கல் நேச்சர், இது வந்து வேவ் நேச்சர். ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷனுமே வந்து ஸோ டி ப்ராக்லே வந்து கம்பைன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், ரெண்டுமே ஈயாக இருக்கிறதுனால ஸோ அதை வந்து நம்ம எடுத்துடுறோம், அதை வந்து காமிக்கல. ஸோ அப்போ hμ ஈக்குவல் டு mc², ரைட். ஸோ இப்போ ஹச்சுங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், மியூங்கிறது ஃப்ரீக்வன்சி, எம்ங்கிறது மாஸ், சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட், ரைட். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து என்னது, c/λன்னு நம்ம இங்கே மாற்றுறோம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற சியும் இங்கே இருக்கிற சியும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஸோ வி ஆர் கெட்டிங், ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், mcன்னு வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன தேவைங்க, லாம்டால் வேவ் லென்த் தான் தேவை. ஸோ அப்போ லாம்டால்ஸ் ஈக்குவல் டு லாம்டாலை இந்த சைடு எடுத்துன்னு போயிடும். ஸோ அப்போ mc² இங்கே வந்து கீழே வந்துடுது. ஸோ வி ஆர் கெட்டிங் லாம்டால்ஸ் ஈக்குவல் டு h/mc. So the equation represents the wavelength of the photon.
ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஒரு ஃபோட்டானோட வேவ் லென்த்தை வந்து சொல்லுது. ஓகேவா? ஸோ நமக்கு மொமெண்டம்னா என்ன ஃபார்முலா பார்த்தோம் ஆல்ரெடி, மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஸோ அப்போ இது ஃபோட்டானோட மொமெண்டம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் அ particle of matter with mass m and moving with a velocity v. ஸோ the equation is changed into, இது வந்து ஃபோட்டானாக இல்லாமல் இது வந்து ஒரு பார்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா ஸோ அதோட வேவ் லென்த் நம்ம வந்து எப்படி மாற்றலாம். ஸோ lambda is equal to h by mv. ஸோ instead of c வந்து நம்ம என்ன பண்ணுறோங்க, velocity vன்னு மாற்றுறோம். ரைட்? So this equation is valid only when the particle travels at the speed. So லைட்டோட ஸ்பீடை விட ஸோ கம்மியான ஸ்பீடுக்கு வந்து மூவ் ஆகிற பார்ட்டிக்கலுக்கு மட்டும்தான் என்ன சொல்கிறாங்க, இந்த ஈக்குவேஷன் வேலிட். ஓகே, ஸோ இப்போ டி ப்ராக்லியோட ஃபைனல் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடச்சிருக்குது, lambda is equal to h by mv. ஸோ அதுவே வந்து ஃபோட்டானாக இருக்கும்போது, வேவ் நேச்சராக இருக்கும்போது நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். பார்ட்டிக்கல் நேச்சராக இருக்கும்போது ஸோ நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து என்ன, lambda is equal to h by mv. ஸோ லாம்டாங்கிறது வேவ் லென்த், ஹச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், விங்கிறது வெலாசிட்டி, அதோட மூவ் பண்ணுற ஸ்பீட். ஓகே, ஸோ ஃபார் அ பார்ட்டிக்கல் வித் ஹை லீனியர் மொமெண்டம் mv, the wavelength will be small and cannot be absorbed. ஸோ இங்கே ஆங்குலர் மொமெண்டம் mv வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ நமக்கு லாம்டால் வேல்யூ எப்படி கிடைக்கும், ரொம்ப கம்மியான வேல்யூவாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் அ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல், ஸோ நான் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற பார்ட்டிக்கல் சச்சஸ் எலக்ட்ரான் மாதிரி இருக்கிற மைன்யூட் பார்ட்டிக்கல், ஸோ அதுக்கு வந்து வேவ் லென்த் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்னா லார்ஜராக கிடைக்கும். ஸோ அதனால் அப்போது வந்து அதோட வேவ் லென்த் வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கலுக்கு வேவ் லென்த் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் தேன் தி மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்குறாங்க புக்கில். ஸோ let us consider this calculating the de Broglie wavelength in the following two cases. ஸோ 2 கேசஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு அயன் பால் 6.626 kg இருக்கிற ஒரு அயன் பால் வந்து ஸோ 10 மீட்டர் per செகண்டில் மூவ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் வந்து 72.73 மீட்டர் per செகண்டுக்கு மூவ் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், வேவ் லென்த் கால்குலேட் பண்ணோம். ஸோ லாம்டால் அயன் பால்க்கு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ என்ன ஃபார்முலா, h by mv. ஸோ ஹச்சுங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ வந்து என்னது 6.626 into 10⁻³ 34. இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ நமக்கு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ கேட்டாலே ஸோ நம்ம இந்த வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட்? ஸோ டிவைடட் பை m. ஸோ எம்ங்கும் போது இப்போ அயனோட மாஸ் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, மாஸ்னா வெயிட். ஸோ அதோட வெயிட் வந்து என்ன இருக்குது 6.626 kg இன்டூ அதோட வெலாசிட்டி, என்ன ஸ்பீடில் அது மூவ் ஆகுது 10 மீட்டர் per செகண்ட். ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 1 × 10⁻³ மீட்டர். ஸோ லைக் தட் ஒரு எப்படி நம்ம அயன் பாலுக்கு கால்குலேட் பண்ணோமோ அது மாதிரி எலக்ட்ரானுக்கு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ லாம்டால் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் டு h by mv. ஸோ ஹச்சுங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ அதே அந்த முன்னாடி சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா, அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரானோட மாஸ் வந்து என்னது 9.11 × 10⁻³ kg இன்டூ ஸோ அது என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுது 72.73 மீட்டர் per செகண்ட். ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 1 × 10⁻⁵ மீட்டர். இதில் வந்து பார்த்தோம்னா ஸோ எலக்ட்ரானுக்கு வந்து வேல்யூ வந்து எப்படி இருக்குது நமக்கு கொஞ்சம் சம்வாட் இதை விட இந்த -35 விட இது வந்து பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, ஒரு மைன்யூட் பார்ட்டிக்கலுக்கு வந்து நம்மளால் வேவ் லென்த் வந்து கால்குலேட் பண்ண முடியும் தேன் தி மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல். ஸோ ஃபார் த எலக்ட்ரான் த de Broglie wavelength is significant and measurable. ஸோ while for the iron ball it is too small. ஸோ அயன் பாலுக்கு வேவ் லென்த் பார்த்தோன்னா எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது தேன் தி எலக்ட்ரான். ஸோ ஹென்ஸ் இட் பிகம்ஸ் இன்சிக்னிஃபிகண்ட். ஸோ அதனால் அயன் பாலோட வேவ் லென்த் வந்து இன்சிக்னிஃபிகண்ட் தேன் தி எலக்ட்ரான். ஸோ அதான் கன்க்ளூட் பண்ணுறாங்க. So next evaluate yourself. So this question is in page number 41. So calculate the de Broglie wavelength of an electron that has been accelerated from rest through a potential difference of 1 kilo electron volt. So இப்போ de Broglie wavelength ஓட ஃபார்முலா வந்து என்ன, lambda is equal to h by mv.
ஸோ அப்போ இதோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க, ஸோ 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அதை வந்து எழுதிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பார்ட்டிக்கல் வந்து ஆக்சிலரேட்டட் அப்படின்னா ஒரு மூமெண்ட்ல இருக்குது. ஸோ அப்படின்னா அதோட கைனெட்டிக் எனர்ஜி எழுதுவோம் நம்ம. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv². அது வந்து எதுக்கு ஈக்குவல், எலக்ட்ரான் வோல்ட் EVன்னு வந்து எழுதிருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ ஈங்கிறது வந்து என்ன, ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ். ஸோ அதோட வேல்யூ வந்து என்னென்னா 1.609 × 10⁻⁻19 கூலும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரானில் வந்து ஸோ எல்லா வேல்யூஸையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஈங்கும் போது இங்கே வந்து என்னது, சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், அந்த வேல்யூ வந்து நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து எழுதிடுறோம் 1.609 × 10⁻⁻19. ஸோ ரிமைனிங் இங்கே வந்து என்ன இருக்குது, கேயும் வியும் இருக்குது. கேனா கிலோ வோல்ட். ஒரு கிலோ வோல்ட் வந்து எதுக்கு ஈக்குவல்னா 1000 வோல்ட்டுக்கு வந்து ஈக்குவல். ஸோ அதை வந்து இங்கே எழுதிடும் 1000 × 1000. ஸோ இது வந்து என்ன ஆகும், 10⁻³ ஆகுமா. ஸோ 10⁻³ - 19. ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 10⁻−16 வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ½ mv² ஈக்குவல் டு, ஸோ இங்கே இருக்கிற சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 1.609 × 10⁻−16. இந்த V நமக்கு வந்து Vங்கிறது வந்து அந்த வோல்ட்டோட வேல்யூ தெரியாது. ஸோ அதனால V வந்து அப்படியே போட்டுறோம். ஓகேவா. ஸோ நமக்கு வந்து எம்னா தெரியும். எம்னா வந்து என்னது, மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானோட மாஸ் வந்து என்னது 9. ஸோ இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே. ஸோ எம்முங்க வந்து 9.1 × 10⁻−31 கிலோகிராம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இந்த நமக்கு வந்து என்னென்ன தேவை, இப்போ லாமிடாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஸோ நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியணும், H வேல்யூ தெரியணும், M வேல்யூ தெரியணும், V தெரியணும். ஸோ எம்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியும். தட் இஸ் 6.626 × 10⁻34. ஸோ எம்மும் தெரியும் நமக்கு, மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரானும் தெரியும். ஸோ தட் இஸ் 9.1 × 10⁻31. ஸோ நமக்கு ரிமைனிங் வந்து என்ன கால்குலேட் பண்ணணும் இப்போ, V. ஸோ V² இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே இருக்கிற V² இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நம்ம பண்ணுறோம். ஸோ V² ஈக்குவல் டு, ஸோ இந்த 2 இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஆப்போசிட் சைட் போயிடுது. ஸோ 2 × 1.609 × 10⁻−16 டிவைடட் பை, ஸோ இந்த எம்மோட வேல்யூ, இந்த எம் வந்து என்ன ஆகிடுது, இங்கே வந்து கீழே வந்து வந்துடுது. ஸோ அப்போ பேஸில் வரும்போது பேஸில் வருமா இங்கே. ஸோ அப்போ அதோட வேல்யூ வந்து என்னது, எம் 9.1 × 10⁻−31 கிலோகிராம். ஓகேவா. ஸோ இப்போ V² இருக்குது. இதை Vயாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், இது வந்து ஆப்போசிட் சைட் போனால் ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் வேல்யூ. ஸோ பண்ணும்போது நமக்கு என்ன V வேல்யூ என்ன கிடைக்கும், 5.9 × 10⁻7 மீட்டர்/செகண்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த V வேல்யூ வந்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ lambda is equal to H/mv. ஸோ Hங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ டிவைடட் பை Mங்கிறது மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் வேல்யூ. ஸோ அது வந்து என்ன வேல்யூ, 9.1 × 10⁻31 இன்டூ V வந்து நம்ம இங்கே கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அந்த வேல்யூ. ஸோ 5.93 × 10⁻7. ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 1.2 × 10⁻11 மீட்டர். ஸோ தட் இஸ் தி வேவ் லென்த். ஸோ இதில் கொஸ்டினில் தானே கேட்டிருக்காங்க, the de Broglie wavelength. ஸோ அப்போ lambda is equal to wavelength of an electron.